ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். சென்னையின் பிரபலமான ஒரு பகுதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதி என்ன, அதற்கு கிடைக்கப் போகும் முக்கியத்துவம் என்ன பார்க்கலாம் இப்போது. ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 70 ரயில்கள் புறப்படுகின்றன, 70 ரயில்கள் உள்ளே வருகின்றன. அதாவது 140 ரயில்கள் கையாளப்படுகின்றன. இந்த நெரிசலை தவிர்ப்பதற்காகத்தான் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் 4வது முனையம் அமைப்பதற்கான பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். இதற்கு எவ்வளவு நிலம் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகள் எப்போது நிறைவடையும், வாங்க போய் பார்க்கலாம். சென்னை சென்ட்ரலிலிருந்து மேற்கு மாவட்டங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் செல்லும் ரயில் பயணிகள் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். போதிய பாதைகள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பயணங்கள் தாமதம் ஆவதுதான் இதற்கு காரணம். ஆனால் பெரம்பூரில் புதிய முனையம் அமையும் பட்சத்தில் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அந்த முனையத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பெரம்பூரிலிருந்து அம்பத்தூருக்கு கூடுதலாக 2 புதிதாக வழித்தடங்கள் ரயில்வே லைன் 5 and 6 போட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை போட்டுவிட்டால் இப்போ இங்கே சென்னையிலிருந்து சென்ட்ரலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் அம்பத்தூர் வரைக்கும் 6 தடங்கள் இருக்கும். அப்போ 6 ட்ராக்குகள் இருக்கும் பொழுது எளிதாக அந்த அம்பத்தூரை கடந்து விட்டால் அதற்கப்புறம் மெயின் லைனில் போய்ப்பாங்க. அப்போ ஒரு முனையம் ஏற்படும் பொழுது என்னென்னா, முனையம் வந்துட்டாலே நிச்சயமாக அங்கிருந்து புறப்படக்கூடிய ரயில்களும் அங்கே நிறுத்தக்கூடிய ரயில்களும் அதிகரிக்கும். சென்னை சென்ட்ரல் போல் அல்லாமல் பெரம்பூரில் ரயிலின் 2 பகுதிகளிலும் என்ஜினை கழற்றி மாற்றும் வசதி அதற்கு மிகப்பெரிய சாதகம். புதிய முனையத்தால் ரயில் பயணிகள் மட்டுமல்ல, பெரம்பூர் சுற்றுவட்டார மக்களும் பலனடைவார்கள் எனவும் கருத்துகள் உள்ளன. ஹார்ட் ஆஃப் சிட்டியில் பெரம்பூர் டெர்மினல் இருக்குது. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டெர்மினல் இந்தியாவில் எந்த இடத்துலையுமே வெளியில் தான் பண்ணியிருக்காங்க. பாம்பேலையும் சரி, டெல்லியிலையும் சரி, நல்ல இடத்துலையும். ஆனால் சென்னையில் மட்டும்தான் இது மாதிரி ஒரு அடிக்கோடு ஸ்பேஸ் இருக்கிறதுனால, தேவையான இடம் இருக்கிறதுனால பெரம்பூர் டெர்மினல் வந்துச்சுன்னா மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பெரம்பூரை அடுத்த முனையமாக்குவதற்கான ஆய்வுகள் தொடங்கியுள்ளன. அடுத்து ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங். சென்னையில் தற்போது சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் என 3 முனையங்கள் உள்ள நிலையில் 4வது முனையத்திற்கான அறிவிப்பு புதிதல்ல. ஏற்கனவே ராயபுரம், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகள் 4ஆம் முனையத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் அறிவிப்போடு இல்லாமல் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் சென்னை மற்றும் விசாகப்பட்டினம் இடையே 900 கிலோமீட்டரில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பயனடைவார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.